ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லாங் ஹேர்டு பிரின்சஸ் இல்லா. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹேர் பேக்குக்கு எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதுதான் எடுத்திருக்கேன். நான் நல்லா அரைச்சி மைய அரைச்சி அதில் இருக்கிற ஜூஸை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த ஜூஸில் முக்கியமாக என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு இருக்குது இல்லையா, அந்த அரிசி மாவை தான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி க்ரம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிட போகிறேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபில்ட்ரு பண்ணாமே யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் உங்களுக்கு முடியில் இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்பவும் போல் ஹேரை கம்ப்ளீட்டாக சிக்கு எடுத்துக்கிறேன். நான் ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணாமல் தான் நான் இப்போ போட போகிறேன். ஏன்னா வாட்டரியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆயில் இல்லாமல் வைக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். நீங்கள் வேணும்னா இதிலே 2-3 ட்ராப்ஸ் ஆயில், விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பூன் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம கோம் பண்ணிவிட்டு அந்த ஆனியன் ஜூஸ் ப்ளஸ் ரைஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அரிசி மாவோட தண்ணி, அதை யூஸ் பண்ண போகிறோம். நான் அப்படியே தான் எடுத்திருக்கேன், ஃபில்ட்ரு பண்ணாமல். ஏன்னா டேண்ட்ரஃப் வர்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அந்த ஃபீலு கண்டினியூ ஆகிடுச்சின்னா டேண்ட்ரஃப் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அது வரக்கூடாது அப்படின்னா நல்லா ஹேரோட ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடணும். நம்ம ஸ்க்ரப் பண்ணுறது சீப்புனால் சொரிஞ்சு எடுக்கிறதோ இல்லை கையில் சொரிஞ்சு எடுத்து தேய்க்கிறதோ அப்படிலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி கொடுத்து எடுக்கும்போது தானாகவே அது தோல் உறிஞ்சி வந்துடும். வந்ததுக்கப்புறமா நம்ம கம்ப்ளீட்டாக நல்லா ரின்ஸ் அவுட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா தலையில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற அழுக்கு, நம்ம ஒரு வேளை ஹேருக்கு ஏதாவது ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம், அது தலையிலே ஒட்டிகிட்ருக்கு, ஃபுல்லாக போகலை அப்படிங்கிறதுனா அந்த மாதிரியான இதுக்கும் கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் மெயினாக உங்களுடைய ஸ்கேல்ப்புக்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸ்கேல்ப்பில் நல்லா போட்டு நல்ல ஒரு மசாஜ் பண்ணுங்கள். நீங்கள் லைட்டாக தேய்ச்சாவே அந்த அரிசி மாவில் இருக்கிற ஸ்க்ரப் எல்லாமே ஹேரில் லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து இருக்கிற அழுக்கு, டர்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ இப்போ நான் கம்ப்ளீட்டாக ஸ்கேல்ப்புக்கு அப்ளை பண்ணிட்டேன். லென்த் ஆஃப் ஹேருக்கு நான் போடல, ஸ்கேல்ப்புக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான எசன்ஸான விஷயங்கள்லாம் நீங்கள் ஸ்கேல்ப்புக்கு மட்டும் போதும். லென்த் ஆஃப் ஹேருக்கு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் தலையை நல்லா தேய்ச்சி கொடுங்க. ஸ்கேல்ப் நல்லா பூஸ்ட் ஆகிறது உங்களுக்கு ஃபீல் ஆகணும். அதாவது நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது தான் டெட் செல்ஸ் எல்லாம் போய் நியூவாக செல்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு வழிவிடும். சில பேர் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருப்பீங்க, ஹேர் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் உங்கள் முடி வளர்கிற அந்த கேப்ஸில் போய் ஃபில் ஆகிடும். அப்படி ஃபில் ஆகிடுச்சுன்னா ஹேர் க்ரோத்தும் ஆகாது, இருக்கிற ஹேருக்கும் ப்ராப்பரான அந்த விஷயங்கள்லாம் கிடைக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறது, மசாஜ் பண்ணுறது எல்லாமே. அண்ட் இந்த மாதிரி மோரோவர் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டே வரும்போது ப்ளட் சர்க்குலேஷன் ஹேரில் நல்லா இம்ப்ரூவ் ஆகி முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மோஸ்ட்டாக ஆனியனில் பார்த்திங்கன்னா சல்ஃபர்னு ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை அது பண்ணும். அந்த மாதிரி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நீங்கள் அப்பப்போ டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை வீக்லி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்பப்போங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ மந்த்லி ஒரு 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப நேரமும் நம்ம வச்சுருக்க முடியாது. மேக்ஸிமம் 1/2 அன் ஹவர் வச்சுருக்கலாம். மினிமம் ஒரு 10 to 20 மினிட்ஸ், அவ்வளோதான். அதுக்கு மேலே வச்சுருந்தா அது கோல்டு பிடிக்கிறதுக்கோ ஃபீவர் வரதுக்கோ சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரியான பேக்கு, சீரம்லாம் யூஸ் பண்ணும்போது கான்சன்ட்ரேட்டடாக யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் டைலூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த எஃபெக்ட்டும் நார்மலாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு வுட்டன் கோம்பு எடுத்து லைட்டாக அந்த மாதிரி கோம் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, அந்த அரிசி மாவு போட்டிருந்தோம் இல்லையா, அது முடியிலே தங்கிடக்கூடாது. நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்காக போட்டுட்டு அந்த ஸ்க்ரப்பே தலையில் நின்றுடுச்சுன்னா அதுவுமே டேண்ட்ரஃப் வரதுக்கு ஒரு சூப்பர் டூப்பரான சான்ஸாக அமைஞ்சிரும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக லைட்டாக முடி ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறமா லைட்டாக கோம்பு வச்சு அதை கீழே முடிக்கு கீழே தண்ணி விட்டுடலாம். தள்ளி விடுறது மூலிமா என்ன ஆகும்னா, நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது ஈஸியாக அதை ரின்ஸ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் எகெயின் லைட்டாக ஒரு ஹெட் மசாஜ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம்
தலைவலியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் நான் வந்து நல்லாவே மசாஜ் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்டாக நான் வந்து என்னோடய ஹேருக்கு எது பண்ணுறேனோ இல்லையோ மசாஜ் வந்து பண்ணிவிடுவேன். டைம் இருக்குது, ஹேர் பேக் போடுறேன் போடல அதெல்லாம் தாண்டி மசாஜ் டெய்லி வந்து நான் ஹேரை வந்து கோம் பண்ணும்போதெல்லாம் நான் மசாஜ் பண்ணிக்குவேன். அது வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். மசாஜ் வந்து பண்ணுறதுக்கு வந்து உங்கள் ஃபிங்கர் டிப்பை யூஸ் பண்ணி லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து பண்ணுங்கள். விரலை வச்சு சொறிகிறதோ முடியை பிடிச்சி இழுக்கிறதோ அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அதுவும் ஹேர் ஃபால் வந்து ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நின்றுக்கிட்டே பண்ண முடியல அப்படிங்கிறனால இந்த மாதிரி சேர் போட்டு கூட நீங்கள் வந்து உட்காந்து பொறுமையாக பண்ணலாம். ஸோ மேலே இருக்கிற ஸ்கேல்ப்பை மட்டும்தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். கீழே இருக்கிற ஹேரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படி எது பண்ணிங்கன்னா அதுவே சிக்கு போட்டுவிடும். அப்புறம் அந்த சிக்கு எடுக்கிறதுக்கு நிறைய ஹேர் வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எகெயின் நான் ஒன் மோர் டைம் வந்து கோம் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து விட்டுற போகிறேன். ஸோ இப்படி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நான் டவல் ரிங்லாம் காமிக்கல. ஸோ நெக்ஸ்ட் டேவும் பாருங்கள் முடி வந்து நல்லாவே ஷைனிங்காக இருந்தது, ஸ்மூத்தாகவும் இருந்தது. அரிசி மாவு யூஸ் பண்ணுறதுனாலையும் ஆனியன் யூஸ் பண்ணுறதுனாலையும் சில்கி ஸ்மூத்தான ஒரு லுக்கு வந்து நமக்கு கொடுக்கும். முடி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகா ஷேக்காய் தான் வந்து யூஸ் பண்ணேன். ஏன்னா அம்மா வீட்டில் இப்போ அதுதான் இருந்தது, அதனால் அது யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட ரிவ்யூவும் நான் வந்து சேனலில் கொடுத்துருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரிசல்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். Until then, this is long hair princess Ella. See you on next video. Thank you. Bye bye.